வார்த்தைகள் அழிக்கும் மற்றும் குணப்படுத்தும் சக்தியை கொண்டுள்ளன. வார்த்தைகள் உண்மையாகவும் அன்பாகவும் இருக்கும்போது அவை நம் உலகத்தை மாற்றும். ஒருவரை குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். இன்று வலிமையும் அதிகாரமும் இருக்கலாம், ஆனால் காலம் அதிக வலிமையுடையது. பொய் என்னும் ஆடையை போட்டுக்கொள்ளாதே. என்றோ ஒரு நாள் மானம் இழந்து அதனால் அவமானம் ஏற்படும். தலை குனிந்து செல்லாதே. அதிகாரத்தை விட அன்பால் முயற்சி செய்தால் உடன் இருப்பவர்களின் மனதை நீ எளிதில் ஆட்சி செய்யலாம். முடியும் என்ற சொல்லில் இருப்பது வெற்றி மட்டுமல்ல, வரலாறும் தான். கவனமாக கையாளப்படாவிட்டால் மீண்டும் வர முடியாத அளவுக்கு நொறுங்கி போகும் வாழ்க்கை என்னும் கண்ணாடி. உன்னுள் இயல்பாக வரும் ஆசைகளை விட பிறரால் தூண்டப்பட்டு வரும் ஆசைகளே உனக்கு அதிக துன்பத்தை தரும். இடம் கொடுக்காதே. இன்று உன்னால் சிரித்தவர்கள் நாளை உனக்காக அழுதால் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானது. நேரம் வரும்போது உன் பாரமெல்லாம் தன்னால் விலகும். உன்னுள் அமைதி வந்து நெஞ்சம் இலகும். காத்திரு. வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என்று வேறொன்றை தேடாதே. அது வேதனையாக இருக்கும். வாழ்க்கையில் எதை தொலைத்தோம் என்று யோசிக்காதவரை நாம் தொலைத்தது தெரியாது. வலி, துயரம் அல்லது கோபம் வந்தால் அது உங்களுக்குள் பார்ப்பதற்கான நேரம், உங்களைச் சுற்றி அல்ல. கோபம் வரக்கூடிய இடத்தில் வராவிடில் அது பயனற்றது. வரக்கூடாத இடத்தில் வந்தால் அது ஆபத்தானது. வாழ்க்கை துணை என்ற சொந்தம் மட்டும் சரியாக அமைந்துவிட்டால் உறவுகளை மட்டும் இல்லை, இந்த உலகத்தை கூட வென்றுவிடலாம். வாய்ப்புகளை விட நாம் வாழும் முறை கூட நம் வாழ்க்கையை மாற்றும். பிரச்சனைகள் உங்களை வலுவாக்குகிறது, பலவீனமாக அல்ல. பிடிக்கிறதோ இல்லையோ பின்தொடர்ந்து போ. வாழ்க்கையை காலம் தீர்மானிக்கும், நீ வாழ்வதா வீழ்வதா என்று. மனம்தான் வாழ்வின் விளைநிலம். அதன் தன்மையை பொறுத்தே ஒருவரின் வாழ்வு அமைகிறது. வாழ்க்கையில் சந்தோஷம் நாம் வாழும் இடத்தில் இல்லை, நாம் வாழும் விதத்தில் உள்ளது. நற்குணங்களை தகுதியாக்கி கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நில்லுங்கள். புரிந்து கொள்பவர்கள் புரிந்து வரட்டும், புரியாதவர்கள் விலகி செல்லட்டும். நான் தியானத்தால் எதையும் அடையவில்லை, ஆனால் இழந்திருக்கிறேன். கோபம், மனக்குழப்பம், மேலும் மரணத்தை பற்றிய பயத்தையும். கவனித்திருக்கிறீர்களா? சிலர் தவறு செய்துவிட்டால் மன்னிப்பு கேட்பதற்கு பதில் நம்மிடம் பேசுவதையே நிறுத்திக் கொள்வார்கள். இலக்குகளை குறிவை, இல்லையெனில் கேள்விக்குறியாகிவிடும் வாழ்க்கை. தண்டிப்பதை விடவும் மன்னிப்பதை விடவும் பொறுமையாக கடப்பதற்கே அதிக மன வலிமை தேவைப்படுகிறது. உதாசீனம் செய்யப்படும் இடங்களில் நீ அல்ல, உன் நிழல் கூட நிற்கக்கூடாது. காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி. நாம் ஆடிய ஆட்டமும் நடத்திய கூத்தும் ஒரு நாள் ஓய்வு பெறும். அப்போது சொல்லும் நாம் யார் என்பதை. வாழ்க்கையை கவனமாக வாழுங்கள். அனுபவம் என்பது எதை எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, எதை எப்படி எப்போது செய்யக்கூடாது என்பதும். எதிர்பார்ப்புகளை குறைத்தால் ஏமாற்றம் தானாகவே குறைந்துவிடும். எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்ந்தால் ஏமாற்றம் என்ற வார்த்தையே நம் அகராதியில் இல்லாமல் போய்விடும். அமைதியாக இருப்பது மிக மிக கடுமையான விஷயம்தான். அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி நம்மை தேடி வரும். கிடைத்த வாழ்க்கையை தொலைத்துவிட்டு அடுத்த வாழ்க்கையை தேடாதீர்கள். கவனமாக இருங்கள். ஒன்றை விட இன்னொன்று இனிக்காது, நிச்சயம் புளிக்கும். மாற்று வழி தேடுங்கள். நன்றாக பேசுகிறார்கள் என்று நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாதே. இறுதியில் அவர்கள் ஒன்றாகிவிட்டு நம்மை குற்றவாளியாக்கி விடுவார்கள். நடப்பவை உனது நன்மைக்கே என்று எப்போது நீ உணர்கிறாயோ அப்போது உனது இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும். விட்டு கொடுத்தவன் வீழ்ந்ததும் இல்லை, அதனை தட்டி பறித்தவன் வாழ்ந்ததும் இல்லை.
உண்மையை கடைபிடிக்கும் மனிதன் அதிர்ஷ்டம் இல்லாதவனாக இருந்தாலும் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவான். வாழ்க்கையில் உனக்கான நேரம் வரும் வரை காத்திரு. பிறர் தரும் அடியை பொறுத்துக்கொள். சில முடிவுகளை இறைவனிடம் விட்டுவிடு. அவன் நடத்துவான் தரமான சம்பவத்தை. உங்களிடம் உண்மையாக இல்லாத எந்த உறவுக்காகவும் இறங்கிச் சென்று உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்து கொள்ளாதீர்கள். நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறு. அனைத்திற்கும் பதில் சொல்லும் உன் வெற்றி. சுயநலவாதிகளின் முக்கிய பண்பு உரிமையுடன் இருப்பது போல் நடிப்பது. ஒரு திறமையான அயோக்கியன்தான் தான் சிறந்த யோக்கியன் போல தன்னை காட்டிக்கொள்வான். யாரையும் நம்பாதே. இந்த உலகத்தில் யாரும் தேவையில்லாமல் பழக மாட்டார்கள். உனக்கு எது பிடிக்கவில்லையோ அது உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அதை நினைத்து வருந்தி உடலையும் மனதையும் வருத்தி கொள்ளாதே. அன்பானவர்களிடம் இறங்கி போங்கள். அன்பை புரிந்து கொள்ளாதவர்களிடம் ஒதுங்கி போங்கள். பிடித்ததை கிடைத்த போது தொலைத்துவிட்டு பின்பு தேடாதீர்கள். கிடைக்க மாட்டார்கள். நீங்கள் இல்லா உலகத்தில் அவர்கள் வாழ பழகி விடுவார்கள். பிறர் நம்மை பாரம் என்று நினைத்துவிட்டால் நாம் தூரமாக நிற்பதே நல்லது. நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்வதற்காக அல்ல. இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்கக்கூடாது. ஆனால் நம்மை ஏமாற்றியவரை ஜெயிக்காமல் விடக்கூடாது. குறிக்கோளை அடைவதற்கு தொடர்ந்து முயலும் மனிதனின் செயல்பாடே பிற்காலத்தில் வரலாறாக மாறுகிறது. யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்படாதீர்கள். மாறும் குணம் மனிதர்களுக்கே உரியது. வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல. நீ நினைப்பதை காட்டிலும் பெரியவன் நீ. மனம் தளராதே. கடைசி சாவிதான் பெரும்பாலும் கதவை திறக்கும். யாரோ ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக உங்கள் இயல்பை மாற்றிக்கொள்ளாதீர்கள். அடுத்தவன் 1000 சொல்வான். அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும். ஏனெனில் அது உன் வாழ்க்கை. நல்லவனா வாழ்ந்தது ஒரு குத்தமாடா என ஒரு கட்டத்தில் யோசிக்க வைத்து விடுகிறது இந்த வாழ்க்கை. எதிலும் திருப்தி உள்ளவனை யாராலும் வெல்ல முடியாது. கனிந்து விட்டது என்பதற்காக மிளகாய் பழம் இனிப்பதில்லை. மலை போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது. கடல் அளவு பணம் இருந்தாலும் அன்பான குணத்திற்கு ஈடாகாது. நீ யார் என்பதை உன் செயல் சொல்லும். அணிந்து கொண்டே தேடும் கண் கண்ணாடியைப் போலத்தான் பலர் சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று நீ பணத்தை தேடாவிட்டால் நாளை உன்னை யாரும் தேட மாட்டார்கள். ஒரு துன்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் அந்த துன்பத்தினை வேறு யாருக்கும் கொடுக்காமல் இருப்பதற்கே. வாழ்வின் நிலையாமை பற்றி ஒரு கணம் சிந்தித்தாலே போதும், தான் என்ற ஆணவம் அழிந்து போகும். காலம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் நினைவுகளை தவிர. எதிர்காலம் உள்ளங்கை ரேகையில் இல்லை, அது உன் உள்ளத்தில் உள்ளது. தொலைந்ததை மட்டும் தேடு, விலகியதை அல்ல. எழுதும் எழுத்துக்களை விட எண்ணும் எண்ணங்களே ஒருவரது உயர்வுக்கு காரணம். காலம் எந்த கேள்விக்கும் விடை கொடுப்பதில்லை, நீயே விடை கண்டுபிடி என்று நேரம் கொடுக்கிறது. உன்னை விரும்பாத ஒன்றை நெருங்காதே. எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை. வலி கொண்ட இதயம் தேடிச் சென்று அடைக்கலமாவது அமைதியிடம் மட்டுமே. இன்றைய லட்சியம் நாளைய சாதனை, இன்றைய அலட்சியம் நாளைய சோதனை. எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்தில் அன்பு ஒருபோதும் நிலைப்பதில்லை. அன்பு இருக்கும் இடத்தில் எதிர்பார்ப்புக்கு வேலை இல்லை. வார்த்தை என்பது
ஏணியை போன்றது. நீங்கள் பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. அன்பு என்பது ஓர் அழகிய உணர்வு. அதை அலட்சியம் காட்டுபவர்களிடம் கொட்டி வீணடிக்காதீர்கள். அழகாய் கொண்டாடுபவர்களிடம் மட்டுமே காட்டுங்கள். காயங்கள் இல்லாமல் கனவுகள் காணலாம், ஆனால் வலிகள் இல்லாமல் வாழ்க்கையை வெல்ல முடியாது. இறந்த கால வாழ்வின் பிழைகள் நிகழ்கால வாழ்வின் சுமை. எதையும் விட்டுவிடாதே, நல்லது அனைத்தையும் கற்றுக்கொள். உலகில் வாழ்க்கைக்கு தேவையான மொத்த பாடங்களையும் கற்றுக் கொடுக்கும் 2 விஷயங்கள். 1 பணம், 2 உறவு. தூரம் எவ்வளவு இருக்கிறது என்பது முக்கியமல்ல, அதை கடக்க நீ எடுத்து வைக்கும் முயற்சிகள் எவ்வளவு என்பதுதான் முக்கியம். அன்புக்கு உரியவர்களை இழந்து விடாதீர்கள், ஏனெனில் அவர்களைப் போலவே இன்னொருவர் அமைவது கடினம். இருப்பவன் கோடியில் புரண்டாலும் இல்லாதவன் தரையில் புரண்டாலும் முடிவு என்னவோ இருவருக்கும் ஆறடிதான். சில தவறுகள் நாம் யார் என்பதை சொல்லிவிடும். சில தவறுகள் நாம் யாராக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிவிடும். நீ அறிந்து வைத்துள்ள ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நீ அறியாத ஒரு மனிதன் இருக்கிறான். சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதீர்கள். சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதீர்கள். உனக்கு ஏற்றார் போல பேசி உன் ஆர்வத்தை அறிந்து கொண்டு அவர்களின் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள நினைக்கும் ஆட்கள் அதிகம் இங்கு. கவனமாக இரு. நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் பழகுங்கள். வேலைகளை ஒதுக்கி பேசுபவரை நேசியுங்கள். மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையில் மாறி மாறி நகர்வது நாட்கள் மட்டுமே. தனக்கொரு அனுபவம் கிடைக்காதவரை யாருடைய அறிவுரையையும் எளிதில் ஏற்காது மனம்.